வணக்கம் வாங்க. இன்னைக்கு நம்ம ரோஜஸ் கலர் சேனல்ல செய்யப்படுற ரெசிபி சட்னி தான். 3 வகையான சட்னி செய்ய போறோம். தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, மல்லி சட்னி. டக்குன்னு ஈஸியான முறையில் செய்யறேன், பார்க்கலாம் வாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல வரப்போற டிப்ஸ் நம்ம எப்பவுமே இட்லி மாவு அரைக்கும் போது வெந்தயம் சேர்த்து அரைப்போம். இன்னுமே 1 கிலோ அரிசி சேர்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் ஜவரிசி சேர்த்து அரைச்சு பாருங்க. இட்லி நல்லா பஞ்சாவும் இருக்கும், தோசை நல்லா மொறு மொறுன்னு வரும். இப்போ தேங்காய் சட்னி தான் செய்ய போறோம். எவ்வளவு சட்னி இருந்தாலும் தேங்காய் சட்னியோட டேஸ்டே தனிதாங்க. தேங்காய் சட்னிக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். தேங்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவி வச்சுருக்கேன். கல் உப்பு, உளுந்து, வரமிளகாய், கடுகு, 4 முந்திரி, கொஞ்சம் இஞ்சி, கருவேப்பிலை, பொட்டுக்கடலை, பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கப் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கு. அதுக்கு 1/2 கப்பு பொட்டுக்கடலை கம்மியாக சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும். கல் உப்பு, பச்சை மிளகாய், காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துங்க. முந்திரி பருப்பு, இஞ்சி. இதை எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி சேர்க்காம ட்ரையாக அரைச்சி எடுத்துக்குவோம். ஃபர்ஸ்ட்டு தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. சட்னிக்கு நல்லா நம்ம தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி ட்ரையாக அரைச்சி அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்க்கும் போது தான் நல்லாயிருக்கும் சட்னி. இப்போ அடுத்ததாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா சட்னி அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து கூட இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக சட்னியை தாளிச்சுக்கலாம். அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். கடாய் காஞ்சதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கடாய் காஞ்சிருச்சு. கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். நல்லா கடுகு வெடிச்சதும் நல்லா கடுகு நல்லா பொரிஞ்சாதான் சட்னி நல்லாயிருக்கும். அடுத்ததாக உளுந்து சேர்த்துக்கலாம். நல்லா உளுந்து சேர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் நல்லா நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நல்லா கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா எல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். வரமிளகாய் வச்சுட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ நல்லா வதக்கி இருக்கிறத இந்த பவுல் அரைச்சி வச்சுருக்க சட்னியில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா தேங்காய் சட்னி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு இட்லிக்கு சேர்த்து சாப்பிடும்போது நல்லா இருக்கும் டேஸ்ட். இன்னைக்கு நம்ம கார சட்னி தான் செய்ய போறோம். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லா காரம் நல்லா தூக்கலா இருக்க மாதிரி கார சட்னி செய்யறேன், பார்க்கலாம் வாங்க. கார சட்னிக்கு தேவையான பொருட்களும் பார்த்துடலாம். அதுக்கு காஷ்மீர் மிளகாய் எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன் தண்ணியில். தக்காளி, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டை தட்டி வச்சிருக்கு, கடுகு, உளுந்து, எண்ணெய். இப்போ கார சட்னிக்கு உப்பை முதல்ல சேர்த்துக்கலாம். உப்பை சேர்த்துட்டு இந்த மிளகா ஊற வச்சிருக்கிறத நல்லா தண்ணியை வடிச்சிட்டு இப்போ இதை மட்டும் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மிளகாய் நல்லா கொரகொரப்பாக அரைச்சாச்சு. அடுத்ததாக தக்காளி, சின்ன வெங்காயம், இதையும் நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு கடாயை நல்லா காய வச்சிருக்கு. எண்ணெய் சேர்த்து நல்லா எண்ணெய் காஞ்சதும்
நல்ல எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ தட்டி வச்சிருக்க பூண்டி சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வதங்கட்டும். எனக்கு இந்த கார சட்னி வந்து பூண்டை நல்லா தட்டிட்டு சேர்க்கறதுனால தான் டேஸ்ட் நல்லா இருக்கு. அதனால தட்டிட்டு சேர்த்தா நல்லா இருக்கும் டேஸ்ட். நம்ம அரைச்சு செய்யும்போது டேஸ்ட் கண்டிப்பா மாறும். அதனாலதான் நான் தட்டிட்டு சேர்த்துக்கேன். இப்ப அரைச்சு வச்சிருக்க வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் இதுல சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா அடுப்பை சிம் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா சட்னி வெந்துருச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு கலர்ஃபுல்லா. நம்ம காஷ்மீர் மிளகா சேர்த்துக்கிறதுனால கலர் நல்லா இருக்கும் சட்னி. இப்போ கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த கார சட்னியை நம்ம சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும். கொத்தமல்லி புதினா சட்னிக்கு தக்காளியும் புளியும் சேர்த்து செய்யறதுனால சீக்கிரம் கெட்டு போகாது, டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இப்போ கொத்தமல்லி புதினா சட்னிக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். அதுக்கு கொத்தமல்லி புதினா 1 கப்பு, கொத்தமல்லி 1 கப்பு, கருவேப்பிலை, தக்காளி நல்லா பழமானது, சின்ன வெங்காயம், கடலைப்பருப்பு, இஞ்சி, பெருங்காயம், கொஞ்சம் புளி, கருவேப்பிலை, தேங்காய், ஆயில். இப்போ நல்லா கொத்தமல்லி புதினா சட்னிக்கு கடாயை காய வச்சாச்சு. கடாயில எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ சட்னிக்கு எண்ணெய் சேர்த்தாச்சு. கடாயில நல்லா எண்ணெய் காஞ்சதும் கடலைப்பருப்பு வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா செவந்து வரட்டும். அடுத்ததான் நல்லா கடலைப்பருப்பு சேர்ந்துருச்சு. மிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். அடுத்ததான் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ கட்டி பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெயில் கொஞ்சம் வதங்கட்டும் பெருங்காயமா. அடுத்ததா தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ சட்னி தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ புதினா சேர்த்துக்கலாம். அடுத்ததா கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம்.
நல்லா எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். நல்ல கொத்தமல்லி புதினா சட்னி நல்ல வாசம் நல்லா கமகமன்னு வந்துடுச்சு. இப்போ கொஞ்சோண்டு புளியும் இஞ்சியும் சேர்த்துக்கலாம். கடைசியா தேங்காய் துருவையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்ல கொத்தமல்லி புதினா சட்னி வதங்கிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறணுன்னு ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ கொத்தமல்லி புதினா சட்னியை கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ கொத்தமல்லி புதினா சட்னியை அரைச்சாச்சு. இப்போ இந்த கொத்தமல்லி புதினா சட்னிக்கும் இந்த ஊத்தப்பத்துக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ செஞ்ச சட்னி பிடிச்சிருந்துச்சுல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.